இனி நீங்கள் பேன்கேக் செய்கிறதுக்கு கடையிலலாம் அதிக பணம் கொடுத்து பேன்கேக் மிக்ஸ் வாங்க தேவையே இல்லைங்க. ஈஸியாக வீட்டிலேயே செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு வேணுங்கிற டைம்லலாம் செஞ்சு சாப்பிட்டுக்கலாங்க. செம்ம சாஃப்ட்டாகவும் சூப்பர் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது செய்கிறதுக்கு 1 கப் அளவுக்கு மைதா, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பவுடர் சுகர் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுடைய பேன்கேக் மிக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு வேணுங்கிற டைம்லலாம் எடுத்து பேன்கேக் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ண பேன்கேக் மிக்ஸுக்கு மிக்சிங் மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 1/2 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால், 1/2 ஸ்பூன் வனிலா எசன்ஸ், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மெல்டட் பட்டர் சேர்த்துக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்துடும். இப்போ ஒரு நான்ஸ்டிக் பேனில் சுட்டு எடுத்திங்கன்னா அதுலேயே அழகாக பபிள்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகிடுங்க. சூப்பர் சாஃப்டாகவும் வந்துடும், செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் இந்த மிக்ஸை வீட்டில் செஞ்சு வச்சுட்டு நினச்ச நேரத்துலலாம் அந்த டேஸ்டியான பேன்கேக் செஞ்சு சாப்பிட்டுக்கலாங்க. இப்போ இது மேலே பட்டரும் ஹனியும் சேர்த்து டிப் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அதனோட இன்க்ரீடியன்ஸ் என்னோட ஃபஸ்ட்டு கமெண்ட்ல டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. பாய்.